நான் ஜெர்மனியில் இருக்கிற வீட்டு பால்கனியில் என்னென்ன செடி வச்சு வளர்க்குறேன்னு காட்டவா வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சக்கரைங்கிற சக்கரவள்ளி கிழங்கு. இதை 2 மாதத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். இலைங்கெல்லாம் வின்டர்னால பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா இலையும் போயிடும். இது கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் மண்ணில் வச்சேன். இல்லைனா இது எப்பயோ கிழங்கு கொடுத்துருக்கும். இதோட இலையெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா லேடி பேர்டு. அண்ணே நீங்கள் பேர்டா? முதல்ல போய் பேரை மாற்று. நானும் இதை டெய்லி வந்து நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்காவது கிழங்கு கொடுத்துருக்குன்னு பார்க்குறேன், ஒன்றுத்தையும் காணோம். வெயிலில் வேர்வை சிந்தி தண்ணி ஊற்றுறேன், வெறும் வேறு தான் இருக்குது. சரி, அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, அதனால மண்ணை போட்டு திரும்ப மூடிட்டேன். நாளைக்கு வந்து நோண்டி பார்ப்போம். நம்ம பால்கனியில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க நான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என் புள்ள கருவேப்பில்லை. இவனை நான் 1 வருஷமாக தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் 15 சென்டிமீட்டர் தான், இப்போ இன்ச்சாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான் 1 வருஷமாக. அப்புறம் நான் தத்தெடுத்து வளர்க்குறது தீனா, புதினா. இவனை நான் வெறும் தண்டு மட்டும் தான் வச்சேன். 2 சீசனாக என் பால்கனியை கலக்கிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ நறுமணம். புதினாலிருந்து அழகாக ஒரு பூ பூக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது செவ்வாழைங்கிற கத்தாழை. இவனை கிட்டத்தட்ட 2 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு முன்னேற்றமும் இல்லை. இவனை என் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இவனுக்கே கொஞ்சம் போஷாக்கு தேவைப்படுது. அதனால் இவனை கட் பண்ணவும் மனசு வரல. அடுத்தது நம்ம மணி என்கிற பெல் பெப்பர். அட கொடை மிளகா. பூவெல்லாம் இலைக்க ஒன்று பூக்குது, ஆனால் ஒரு காய் கூட காணோம். இவன் நல்லா வளர்ந்து காய் காய்க்கிறதுக்குள்ளே வின்டரே வந்துருச்சு. அடுத்தது புஷ்பா என்கிற பூச்செடி. ஆனால் புஷ்பா புருஷன் நான் இல்லை. புஷ்பா இவ்வளோ தூரம் வரைக்கும் நல்லா வளர்த்துட்டு வந்தா. ஏன்னா அந்த டைம்லலாம் சம்மரில் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வின்டரில் வாடி போயிட்டா. இதால் இலை கூட ஒழுங்காக வளர முடியல. அப்புறம் எங்கேருந்து பூ கொடுக்குறது? இதுக்கு காரணம் நான் தான். எண்ட் ஆஃப் த சம்மரில் தான் அதை வச்சுனேன். இப்போ புஷ்பாவுக்கு 2 குழந்தை. ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை. இப்போ நம்ம ஜன்னல் ஓரத்தில் வச்சுருக்கிற செடிங்களை பார்க்கலாம். இதுலேயும் வெரைட்டியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது மல்லி என்கிற கொத்தமல்லி. மொத்தமாக 13 மல்லி விதை போட்டேன். ஆனால் 3 கொத்தமல்லி தான் வந்துச்சு. அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 இலை மட்டும்தான் கொத்தமல்லி மாதிரி வந்துச்சு. மற்றதெல்லாம் பாருங்கள், ஏதோ ஊசி இலை மாதிரி இருக்குது. அதனால இது கொத்தமல்லி இல்லை, ஊசி மல்லி. அப்புறம் இதுதான் கொத்தமல்லியோட பூ. எத்தனை பேர் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இதோட வாசமும் கொத்தமல்லி இலையை விட பூ பயங்கர வாசனை வருது. திரும்பவும் நிறைய விதை போட்டு வச்சேன். இது எப்படி வருதுன்னு பொறுத்து இருந்தால் தான் தெரியும். இந்த பூந்தொட்டிங்களெல்லாம் நான் தான் இப்படி டிசைனாக கட் பண்ணேன். இதெல்லாம் காலியான வாஷிங் லிக்விட் கேனு. எதுக்கு தூக்கி வேஸ்ட்டாக போடணுமேனு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தது வெந்தய செடி. கொஞ்சோண்டு வெந்தயம் தான் போட்டேன், நிறைய செடி வந்துருச்சு. இதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஐடியா கொடுத்துட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது ஆரஞ்சு செடி. இது மேண்ட்ரின் ஆரஞ்சு தான், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிட்டு 3 விதை போட்டேன், 3மே வந்துருச்சு. அதில் இவன் தான் மூத்தவன். ஸ்னோ வரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சுருவேன். அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். எனக்கு இந்த கருவேப்பிலை மட்டும் காப்பாற்றினா போதும். ஏன்னா இவன் தான் இங்கே காஸ்ட்லியாக இருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.